நண்பா ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா தவா அந்த கம்பெனியோட ஆன்லைன் வியூ, அதாவது மொபைலில் பார்த்தீங்கன்னா ஜிடிஎம்எஸ்எஸ் போட்டிருப்பீங்க. சிஸ்டத்தில் ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் அப்ளிகேஷன், அந்த அப்ளிகேஷன் போட்டு நம்ம வந்து வியூ பண்ணலாம். ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா அந்த அப்ளிகேஷன் எதுவுமே நம்ம ஒர்க் ஆகலை. ரீசன் என்னென்னா, அந்த அப்ளிகேஷனோட சர்வர் வந்து ஆஃப் பண்ணியிருக்காங்க, அதாவது ஷட் டவுன் பண்ணிட்டாங்க. அதுக்கு பதிலாக மொபைலில் டிஎம்எஸ்எஸ் அந்த ஆப்பை வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. கம்ப்யூட்டரில் ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் லைட் அந்த அப்ளிகேஷன் வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ நண்பா, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் லைட் அப்ளிகேஷனை நம்ம எப்படி டவுன்லோட் பண்ணுறது அதை பற்றி பார்க்கலாம். ஸோ என்னோடய லேப்டாப்பில் பார்த்தீங்கன்னா கூகுளில் போய்ட்டு ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் லைட் டவுன்லோடு அப்படின்னு சொல்லிவிட்டு நான் ரைட் பண்ணி சர்ச் பண்ணுறேன். சர்ச் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட் எடுத்து பாருங்கள். ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் லைட்னு சொல்லிட்டு ஒரு ஹெட்டிங் வரும். அதில் தவா விக்கின்னு சொல்லிட்டு ஒரு மேலே எடுத்து பாருங்கள். ஸோ அந்த ஃபஸ்ட்டு வெப்சைட்டை நம்ம கிளிக் பண்ணி உள்ளே போகிறோம். ஸோ இந்த வெப்சைட்டில் உள்ளே போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கலரில் ஒரு நோட் பண்ணி கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் ஹாஸ் பீன் டிஸ்கண்டினியூடு அண்ட் இஸ் நோ லாங்கர் சப்போர்ட்டட் டு விண்டோஸ் அண்ட் எம்சிடிஎஸ். ஸோ அதாவது விண்டோஸ் ஓஎஸ்க்கு வந்து இந்த ஸ்மார்ட் பிஎஸ்எஸ் அப்ளிகேஷன் வந்து சப்போர்ட் ஆகாதுன்னு சொல்லி டிஸ்கண்டினியூ பண்ணியிருக்காங்க. ஸோ அதான் வந்து அதில் மென்ஷன் பண்ணுறாங்க. ஸோ நம்ம இப்போ டவுன்லோட் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் நண்பா. ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா விண்டோஸ் டவுன்லோடுன்னு இருக்குது பாருங்கள். அது ஜஸ்ட்டு கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து டவுன்லோட் ஆக ஆரம்பிச்சிடும். ஸோ 150 MB கிட்ட டவுன்லோட் ஆகும். டவுன்லோட் ஆனோடனே அஸ் யூஷுவல் நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணி அவங்களோட டவாவோட அந்த சீரியல் நம்பரை வச்சு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி நீங்கள் லைவ் வியூ பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து டவுன்லோட் பண்ணுற ஆப்ஷனு. உங்கள் லைவ் கான்ஃபிகேஷன் வேணும் நம்ம வேணால் நீங்கள் கமெண்டில் சொல்லுங்கள். நம்ம அடுத்த வீடியோவில் வேணால் கான்ஃபிகேஷன் எப்படி பண்ணுறது நான் உங்களுக்கு நான் போடுறேன். நண்பா, இப்போ பாருங்கள், அந்த அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணிவிட்டேன். இன்ஸ்டால் பண்ணால் தான் உங்களுக்கு விண்டோ வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிவைஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிவைஸை கிளிக் பண்ணி உங்களுக்கு வந்து கான்ஃபிகர் பண்ணிக்கலாம். நம்ம இதை பற்றி நம்ம வேணும்னா நம்ம அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா மொபைல் அப்ளிகேஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ளே ஸ்டோரில் போய்ட்டு டிஎம்எஸ்எஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ப்ளே ஸ்டோரில் நீங்கள் வந்து கொடுத்தீங்கன்னா இந்த அப்ளிகேஷன் வந்து வந்துடும் உங்களுக்கு. ஸோ அந்த அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி அது கூட சீரியல் நம்பரில் போட்டு நீங்கள் கான்ஃபிகர் பண்ணி ஒர்க் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் வந்து ரீசெண்டாக வந்து தவாவோட டிவிஆர் யூஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஆன்லைனில் வியூ பண்ணுறதுக்கு உங்களுக்கு வந்து இந்த அப்ளிகேஷன் யூஸ் பண்ணால் தான் உங்களால் வியூ பண்ண முடியும். ஸோ இந்த வீடியோ வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நான் நம்புகிறேன். நம்ம இதே போல் அடுத்த வீடியோக்குள்ளே பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.